தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ட்ரேடிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ப்ரெடிக்ஷன்னா என்ன, அது வந்து எப்படி பண்ணுறது, ப்ரெடிக்ஷன் பண்ணுற மூலிமா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுல ஏகப்பட்ட ஆப் சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா Dream11, அடுத்து மை Dream11, அடுத்து Sport11, இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டான ஆப்பு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு வந்து தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். ஓரளவு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆலப்ளே இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் தான் நான் வந்து என்னை பொறுத்தவரை ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான ஆப்புன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இப்போ இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் சைன்அப் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிடுறாங்க, டேரெக்டாக லாகின் ஆகும். ஆனால் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்அப் போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே சைன்அப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன்அப் வந்து பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபர் கோடோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபர் கோடோ யாராச்சும் ஒருத்தர் ரெஃபர் கோடை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவாங்க. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு சைன்அப் போனஸ் 50 ருபீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு சைன்அப் போனஸ் 50 ருபீஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அதை வந்து நான் எங்கே செக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்குங்களா, இதில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருபீஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது காட்டும். இப்போ டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போனஸ் பேலன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து சைன்அப் பண்ணாலே எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். மஸ்ட்டு எல்லோரும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை பண்ணணும். அது வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அடுத்து இமெயில் ஐடி இது ரெண்டுத்தையும் மஸ்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இது வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேன் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டில் உள்ள உங்கள் நேமு, அடுத்து பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து வந்து செலக்ட் ஸ்டேட் இதெல்லாம் கொடுத்து பேன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. பேன் கார்டு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். அதனால் மறந்துடாமல் உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ நம்ம சைன்அப் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து எப்படி வந்து டீம் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 11 பிளேயரை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த 11 பிளேயரில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் விளாடுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து எங்கே நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப கீழே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மஸ்ட்டு எல்லோரும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸு ரன் அடித்தா நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து கிடைக்கும், விக்கெட் எடுத்தால் நமக்கு வந்து எவ்வளோ வந்து பாயிண்ட் கிடைக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற பிளேயர் வந்து ஒரு ரன் அடித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட்டு, அடுத்து அவங்க வந்து 6 அடித்தா நமக்கு வந்து 2 பாயிண்ட்டு, அடுத்து 4 அடித்தா நமக்கு வந்து 1 பாயிண்ட், இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 30 to 49 ரன் அடித்தா நமக்கு 10 பாயிண்ட், அடுத்து 50 to 99 அடித்தா 20 பாயிண்ட், இந்த மாதிரி நிறையா பாயிண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மஸ்ட்டு எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவ்வளோ வச்சா இவ்வளோ பாயிண்ட்டு, அடுத்து வந்து மைனஸ் பாயிண்ட்லாம் போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்க்கும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விக்கெட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கின்றிருக்காங்க. 3 விக்கெட் வந்து எடுத்தால் நமக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து 4 விக்கெட் எடுத்தால் 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற பவுலர் வந்து நல்ல எக்கனாமிக் ரேட்டோட வந்து பவுலிங் போட்டிருந்தா அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து புவர் எக்கனாமிக் ரேட்டோட வந்து அவங்க வச்சு பவுலிங் போடுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து மைனஸில் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைனஸில் போகிறதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளேயரும் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற பிளேயரு கேம் வந்து ப்ளே பண்ணாலே நமக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெம்பிங்க்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸு, அடுத்து எவ்ரி ரன் அவுட்டுக்கும் நமக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டமை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ நான் பாயிண்ட்டையும் பார்த்துட்டேன், சைன் அப் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு 50 ரூபா
கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீமை எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுட்பால் இருக்குது. நம்ம வந்து கிரிக்கெட் தான் விளாட போகிறோம், ஸோ அதை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதனால் கிரிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸில் எல்லா கேம்ஸும் நமக்கு வந்து ஷோ ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது, கொல்கத்தாவுக்கும் ஹைதராபாத்துக்கும். இந்த மேட்ச் வந்து நமக்கு ஆட்டுது. ஸோ இன்னும் இதுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கிறனால நான் அடுத்த மேட்ச் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா. இந்த இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாதது. இப்போ ஐபிஎல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மும்பை டெல்லிக்கு ஒரு மேட்ச் இருக்குங்களா நைட்டு, அதை வந்து நான் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் வந்து எனக்கு மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்லாட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா H2H அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா H2HR அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் அப்படின்றது என்னென்னா, நம்ம பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம், அவங்க நார்மலாக வந்து ரன் அடிக்கிறாங்க. அவங்க வந்து அதிகமாக ரன் அடிக்க அதிகமாக பாயிண்ட் கிடைக்கும். அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறத பொறுத்து நமக்கு அதிகமாக அமௌண்ட் கிடைக்கும். இது வந்து நார்மல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக 1-on-1 இன்னொரு பிளேயர் கூட வந்து விளாட்றது. ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் வரும். இதில் வந்து பாருங்கள் 2 பிளேயர்ஸ் தான் விளாடுவோம். ஸோ என்ட்ரி ஃபீஸும் கொஞ்சம் இதில் வந்து அதிகமாக இருக்கும். இதே நார்மலாலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் மணி அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து விளாட்றனால நமக்கு அமௌண்ட்டும் வந்து அதிகமாக வந்து கிடைக்க வந்து சான்சஸ் இருக்குது. 1-on-1 இருக்கிறப்ப 2 பிளேயர்ஸ்ன்றப்ப உங்களுக்கு இல்லை இன்னொருத்தருக்கு 2 பேருக்கு ப்ரைஸ் மணி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1-on-1 விளாண்டாலும் சரி, இல்லை நான் டோர்னமெண்ட்லேயே வந்து விளாண்டுக்கிறேன், நார்மல் டோர்னமெண்ட்டில் விளாண்டுக்கிட்டேனாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து ஹெட் டு ஹெட் ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ ரிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக விளாடுற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரேங்க்குக்கு போவீங்க, நீங்கள் வந்து நல்லா அதிகமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதே ரிவர்ஸ்னால் அப்படியே வந்து இதில் உல்ட்டா. இதில் வந்து எப்படின்னா, இதில் வந்து அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் வின்னர், ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் வின்னர். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ ரிவர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டோர்னமெண்ட் வந்து நீங்கள் கட்டுறீங்க, அமௌண்ட் வந்து கட்டுறீங்கன்னா பார்த்து கட்டுங்க. யார் வந்து இன்றைக்கி வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா நார்மலில் கட்டுறது பெட்ரு. ரிவர்ஸ்லேயும் உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா கட்டுங்க. அதாவது இன்றைக்கி யாரும் மொக்கையாக விளாட போகிறாங்கன்னு உங்களால் கணிக்க முடியும், என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவர்ஸ்லேயே வந்து கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டோர்னமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் டோர்னமெண்ட்டு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் மேலே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னா நார்மலில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த நார்மலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஸ்லாட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் ஸ்லாட் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் ஸ்லாட். இது எல்லாமே என்ட்ரி ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் 99, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி ஃபீஸும் ப்ரைஸ் மணியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரைஸ் மணி எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதாவது 1 லட்சம் கூட ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிரிக்கெட்டை பற்றி எதுவும் தெரியாதவங்க கூட இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணவங்களாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா நீங்கள் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த பே அவுட்டை நான் வந்து கிளிக் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை எதுக்காக கிளிக் பண்ண சொன்னோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பொசிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸுக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 17,990 பிளேயர் வரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மணி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் பிளேயே வந்து பண்ணலாம். ஸோ உங்கள் அமௌண்ட் வந்து எப்படியும் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் வந்து அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு டீம் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை, லெக்கில் வந்தால் உண்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னா என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. பே அவுட்டையும் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய என்ட்ரி, மான்ஸ்டர் என்ட்ரின்னு சொல்லுவோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபீஸ் மினிமம் என்ட்ரிலாம் இருக்குது.
இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து சேஃப்லே ரொம்ப சேஃப்லே வந்து பண்ணுவாங்க. அது வந்து எப்படி நான் வந்து சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 10 ருபீஸ் இருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 ருபீஸ் வந்து ஃபஸ்ட் ரேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், அந்த பே அவுட்டை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சூப்பராக விளாட்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 to 2250 பிளேயர்ஸுக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் 100 ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சில பேர் எப்படி சேஃப் பிளே வந்து பண்ணுவாங்கன்னா டோட்டலாக 5 டீம் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. 5 டீமை வந்து செலக்ட் பண்ணி இந்த 10 ரூபா இதில் ஒவ்வொரு இதுலேயும் 5 டைம் வந்து கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு டைமும் வேறு கேப்டன் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 50 ரூபா கட்டி கலந்துக்குவாங்க. இந்த 50 ரூபாயாச்சு ப்ரைஸ் பண்ணி 100 ரூபாயை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற டீமில் ஏதாச்சும் இன்னொரு டீம் கூட வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. 2 டீம் கூட ப்ரைஸ் பண்ணி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வின் பண்ணுறப்ப அழகாக 50 ரூபா கட்டுறப்ப 200 ரூபா வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சேஃப் ப்ளே பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் சேஃபாக விளாண்டு பணத்தை வந்து ஏர்ன் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. லெக்கில் அடித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு கிடைக்கிற சைனப் போனஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெக்கில் வந்து கிடைக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எப்படி நான் வந்து கலந்துக்கிறது, எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கன்னா அதை வந்து எப்படின்னா கீழே ஜாயின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் நியூ டீம் டு லீக்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர வேண்டிய டோர்னமெண்ட் இதுதானான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 50 ரூபா என்ட்ரியில் தான் நீங்கள் வந்து கலந்துக்கணும் விருப்பப்படுறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து ராங்காக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கூட போக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஆட் நியூ டீம் டு லீக்னு இருக்கா, கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பாருங்கள் கண்டினியூ கிரியேட்டிங் டீம் இருக்குது. ஸோ திரும்ப நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம எந்த மேட்ச் வந்து செலக்ட் பண்ணோம், மும்பைக்கும் டெல்லிக்கும் உள்ள ஒரு மேட்ச் வந்து செலக்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். இந்த 11 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறப்ப ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த 11 பிளேயர்ஸை நமக்கு 100 கிரெடிட்ஸ்க்குள்ளே செலக்ட் பண்ணி முடிக்கணும். இந்த கிரெடிட்னா என்னென்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட்லாம் வச்சு நம்ம 11 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். அதுவும் எத்தனை கிரெடிட்டுக்குள்ளேனா 100 கிரெடிட்குள்ளே. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணியே வந்து காட்டுறேன். இப்போ பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3லேருந்து 6க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேட்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கர் தவான் இருக்கார், அவங்கள வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிரண் பொலாட், அடுத்து வந்து சூரியகுமார் யாதவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து யுவராஜ் சிங் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து சுரேஷ் ஐயர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 5 பேட்ஸ்மேன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 11 பேர் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ பிளேயர்ஸ் லெஃப்ட்டுன்னு இருக்க இடத்துல 6 வந்து வந்துருச்சு. மீதி கிரெடிட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 53.5. இந்த 53.5 கிரெடிட்ஸ்க்குள்ளே நான் 6 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவதாக பவுலர் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பவுலர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் என்னென்னா ஒரு 3 பவுலர்ஸ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு யாரை செலக்ட் பண்ணுறேன்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. சந்தீப் லிம்சானே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26.5 கிரெடிட்ஸ் இருக்குது. 3 பிளேயர்ஸ் வந்து லெஃப்ட் இருக்காங்க. மஸ்ட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு விக்கெட் கீப்பரை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், 3வது ஆல்ரவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரவுண்டர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹார்திக் பாண்டியா, அடுத்து வந்து பென் கட்டிங், அடுத்து கர்னல் பாண்டியா. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரவுண்டரில் கர்னல் பாண்டியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவே வந்து செலக்ட் பண்ணலாம், ஏன்னா அவருக்கு வந்து கிரெடிட்ஸ் அதிகம். 9.5 எனக்கு வந்து பத்தாது அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், கர்னல் பாண்டியா வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, விக்கெட் கீப்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகாக் இருக்குது, அடுத்து வந்து ரிஷப் பாண்ட் இருக்காங்க. ஸோ நான் டெல்லியில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரிஷப் பாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8.5 கிரெடிட்ஸ் இருக்குது. ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் இன்னும் செலக்ட் பண்ண வேண்டியது பெண்டிங். இதை நான் வந்து ஆல்ரவுண்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பவுலரில் எதில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரவுண்டர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து டெல்லியில் இருக்காப்புல. சரி ஓகே, இப்போ இவர் அக்ஷர் பட்டேலை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸையும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். பிளேயர்ஸ் லெஃப்ட் 0 வந்துருச்சு, கிரெடிட்ஸும் 0 வந்துருச்சு. ஸோ 11 பிளேயர் வந்து நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக கீழே வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம்.
இது வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க, எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நமக்கு ரேங்கிங் வந்து கிடைக்கும். அந்த ரேங்கிங்கை வச்சு தான் நமக்கு வந்து வரப்போகிற அமௌண்ட் வந்து டிசைட் ஆகும். ஸோ நீங்கள் நல்ல ரேங்கிங் வந்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து டீமை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டீம் எடுத்துருக்கீங்களான்னு ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து சேவ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். அப்படி கேப்டன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை கேப்டனாக செலக்ட் பண்ணுறோமோ அவங்க அடிக்கிற ரன்னுக்கும் பாயிண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுளாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கேப்டனை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே, இப்போ நான் டீம் எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணிட்டேன், கரெக்டாக செக் பண்ணிட்டேனா, இது பண்ணிட்டேனா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்போ நான் சிம்பிளாக கீழே வந்து சேவ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து செலக்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு செலக்ட் கேப்டன் வந்து கேட்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு கேப்டன் வந்து செலக்ட் பண்ணுறப்ப நான் இன்னும் நோட் பண்ணி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள கேப்டனாக வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். எதுக்காக நான் இதை வந்து நான் சொல்கிறேன்னா, அவங்க தான் மேக்ஸிமம் அதிக ரன் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது 2020. அதனால் போன சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பராக வந்து விளாண்டாப்புல. அதே மாதிரி சீக்கர் தவானும் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃபார்ம் வந்துட்டு இருக்காப்புல. சரி, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சூரியகுமார் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை வந்து கேப்டனாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் தான் ஓப்பனிங் வந்து விளாண்டுட்டு இருக்கார் மும்பைக்கு. அதனால் நான் சூரியகுமார் யாதவ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து என்னென்னா என்னோட டீம் வந்து கிரியேட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து திரும்ப கோ பேக் டு லீக் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி நான் பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டீமை வந்து நான் எங்கே வந்து செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, திரும்ப நான் பேக் வந்துட்டேன்னா கீழே மை டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ண டீம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஒரு டீம் வந்து இருக்குது. கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து வியூ பண்ணிக்கலாம். இப்போ இதை வியூ பண்ணனா என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றதே செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னீங்க ட்ரீம் 11 இது எல்லா ஆப்போட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்கிறேன். இந்த நீங்கள் டீமை வந்து செலக்ட் பண்ணி முடித்தோன்னா எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். எந்த டைம் வரைனா மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் நீங்கள் வந்து மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி மேட்ச்னா 3:30 மணிக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வந்து விளாடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி மேட்ச்னா 7:30 மணிக்கே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி தானுங்களா? அப்போ வந்து 7:30 மணிக்கு எல்லா பிளேயர்ஸ் வந்து விளாடுவாங்க, யார் விளாடுவாங்கன்னு வந்து தெரிஞ்சிடும். அப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ எடிட் பிளேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி இந்த பிளேயர் வந்து விளாடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யுவராஜ் சிங் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். யுவராஜ் சிங் வந்து இன்றைக்கி வந்து விளாடலை மும்பையில். அப்படின்றப்ப நான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் வந்து இவருக்கான இது வந்து எனக்கு என்னென்னா கிரெடிட் வந்து 0 ஆயிரும். அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா 7:30 மணிக்கு யுவராஜ் சிங் இன்றைக்கி விளாட்றாரான்னு பார்த்துட்டு விளாட்லனா டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், வேறு பிளேயர் வந்து மாற்றிக்கணும். காலின் இன்கிராம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நான் மாற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மாற்றிக்க முடியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரையும். அதனால் என்னை பொறுத்தவரை கேட்டால் இது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா பிளேயர்ஸ் விளாடாத பிளேயர்ஸ்க்குலாம் நிறையா இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் 11லாம் நமக்கு 0 பாயிண்ட் தான் வந்துட்டுருக்கும். அதில் வந்து மாற்றவும் முடியாது டைமுக்கு. ஆனால் இதில் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும். இப்போ விளாடாத பிளேயர்ஸ்லாம் எனக்கு வந்து எப்படி வந்து தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் 7:30 மணிக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, டீம் ஷெட்யூலே வந்து காமிச்சிருவாங்க இந்த பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி வந்து விளாட்றாங்க அப்படின்றது. அப்படி இல்லைனாலும் இந்த ஹால் ஆஃப் ப்ளே வெப்சைட் லிங்க் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து வெப்சைட் ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு அப்டேட்லாம் வரும், யார் இன்றைக்கி வந்து விளாட்றாங்க, யார் விளாட்லன்னு. ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரீம் 11ல் இருக்கிற மாதிரி வைஸ் கேப்டன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இதில் வந்து கிடையாது. இதில் டேரெக்டாக ஒரே பிளேயர் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. கேப்டன் வந்து ஒரே ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறீங்க. அவரை அடித்தார்னா உங்களுக்கு டபுளாக பாயிண்ட் கிடைக்கும், ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரீம் 11லாம் ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் மாறி சூஸ் பண்ணிருப்பீங்க. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கவுத்தாலும் நமக்கு வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே பிளேயர் வந்து நம்ப போகிறோம். அவர் நல்லா அடித்தார்னா நம்ம நல்லா ரேங்கிங் போவோம், நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும். யாருக்கு தெரியும், ஃபஸ்ட் ரேங்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து என்னையை பொறுத்தவரை பெஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் பிளேயர்ஸை கூட
எப்போ வேணால் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் ப்ரெடிக்ட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணணும், அதிகமாக வந்து அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4 இயர்ஸ் பக்கம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நானே நிறையா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சைட்டு, ஈஸியாகவும் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.